ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மூணு பெரிய சைஸ் தக்காளி, 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி, இந்த அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு எல்லாமே இந்த அளவு எடுத்துக்கோங்க. இதை போய் நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு இந்த அளவு எடுத்து இதையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி போட்டிருக்காங்க. ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 750 ml எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் காஞ்சதும் அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு மட்டும் போட்டுக்கோங்க. மீதி வச்சுட்டோம் நாங்கள். நல்லா இது வதங்கிக்கணும். இந்த அளவு வதங்கினதும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எங்கள் அம்மா பிரியாணி தான் எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எங்கள் அம்மா பண்ணுற பிரியாணிக்காகவே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு 2-3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கணும். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கணும். நாங்கள் 1.5 ஸ்பூன் எங்கள் அம்மா போட்டாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிக்கோங்க. 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தென் அரிசியை போட்டுடலாம்.
நல்லா கொதிக்கவும் அரிசி வந்து போட்டுறணும். சும்மா மூடி போட்டுட்டு லெமன் வந்து நம்ம ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து புழிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 7 minutes 8 minutesலேயே வந்து வெந்துடும், ரெடி ஆயிரும். விசில் வந்து விட தேவையில்லை. ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆயிரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு அப்டேட் பண்ணுறேன். எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க பிரியாணி அண்ட் மட்டன் குழம்பு எல்லாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.